ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா, இப்போ பிக் பாஸ் ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் வழக்கம் போல் பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்தில் கமருதீன், பாரு இதைத்தான் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ 2 பேருக்கு சண்டை இதைத்தான் போடுறாங்க. இப்போ டாஸ்க் நடந்துகிட்ருக்கு. எல்லோரும் ரொம்ப கஷ்டப்பட்டு டாஸ்க் பண்ணுறாங்க. ஆனால் அதை பற்றிலாம் ப்ரொமோவே போட மாட்டாங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா, முதல் ப்ரொமோவுக்கு சுபிக்ஷா ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணாங்க, ஜெயித்தாங்க. அதை பற்றி போடலை. அதுக்கப்புறம் 6 மணி நேரம் 7 மணி நேரம் ராத்திரிலாம் தூங்காமல் அரோராவும் சுபிக்ஷா நின்றுருக்காங்க. அதை பற்றி ஒரு ப்ரொமோ போட்டாங்களா கேட்டால் இல்லை. திரும்ப திரும்ப ஃபஸ்ட்டு 2 பேர் காதலிக்கிறது, மைக் இல்லாமல் பேசுறது அதே தான் போட்டாங்க. ஆனால் அதில் எந்த பனிஷ்மெண்ட்டும் கொடுக்கல. இதுக்கப்புறம் இப்போ 2 பேருக்கு சண்டையாக இருக்குது. அதை தான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. தவிர டாஸ்க்கை பற்றி எதுவும் போடவே இல்லை. இப்போ டிக்கெட்டு ஃபைனாலே பார்த்திங்கன்னா, இவ்வளோ சுவாரஸ்யமாக நடந்துகிட்ருக்கு. ஏதாவது போடுவாங்களா பெட்டராக? சாண்ட்ரா சொன்னாங்க, ஆரம்பத்துலேருந்து எனக்கு இவரை கண்டா பிடிக்கவே இல்லை, கமருதனை பார்த்தாலே பிடிக்கல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதே சமயம் பாரு சொல்கிறாங்க, வெளியில் போய் பேசிக்கலாம் அப்படின்னாலும் அவன் கேட்க மாட்டேங்கிறான், இப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்கான். நேத்தி ரொம்ப மோசமான ஒரு பிஹேவியர் சொல்கிறான், ஓவராக தான் துள்ளி போகிறாரு. அவர் விஜய் டிவி ஹீரோ அப்படிங்கிறனால விஜய் டிவியில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வேணுங்கிற ஆள் வேணுங்கிறவங்க அப்படிங்கிறனால விஜய் டிவி சேர்ந்தவர்னால தட்டி கேட்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா நேற்று அந்த அளவு பார்வை பயங்கரமாக திட்டி சேரை தூக்கி வீசி அப்புறம் அவளை காலை வச்சு எத்தி என்னெல்லாமோ பண்ணார். இதெல்லாம் எத்தனை குழந்தைகள் பார்த்துருக்கோம், எத்தனை ஃபேமிலி பார்த்துருக்காங்க. அதை பற்றிலாம் கொஞ்சம் கூட கவலையே படலை. ஒரு ரெட் கார்டு கொடுங்கன்னு எத்தனை பேர் சொன்னாலும் அதையும் பற்றி கேட்கல. அதை வச்சு கண்டுக்கிறதே இல்லை. இதனால தான் எல்லோரும் பிக் பாஸை தடை பண்ணணும்னு சொல்கிறாங்க. ரொம்ப கரெக்டாக தான் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லலாம். இல்லை அந்தளவு மோசமாக பாரு கமருதீன் போய்கிட்டு இருக்கு. திரும்ப திரும்ப அந்த ப்ரமோ போடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பிடிச்சி போனதால தானே போடுறாங்க. டிஆர்பியாக முக்கியம். முதல்ல கமருதீனை வெளியில் தள்ளுங்க, ரெட் கார்டு கொடுங்கன்னு எத்தனை பேர் சொன்னாலும் அதை பற்றி கேட்குறத பற்றியே இல்லை. திரும்ப திரும்ப அவங்க ப்ரொமோ தான் போடுறாங்க. இதனால் மக்களே ரசிகர்கள் எல்லோரும் போடுறாங்க. திரும்ப திரும்ப இதை பற்றி தான் போடுவீங்களா? எவ்வளோ கஷ்டப்பட்டு சுபிக்ஷா பண்ணி டாஸ்க் பண்ணுறாங்க. அது போக எத்தனை பேர் டாஸ்க் பண்ணுறாங்க, அதெல்லாம் பற்றி போட மாட்டிங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் அதை பற்றி கண்டுக்கிற மாதிரியே இல்லை. இப்போ இவங்க நிலமை பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்துக்கிட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான். வேறு எதுவுமே வழி இல்லை அப்படின்னு சொல்லலாம். இப்போ அப்படி தான் நிலமை போய்கிட்டு இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.